சேலம் அருகே வீட்டில் செல்லப்பிள்ளையாக சுற்றித் திரியும் அணிலை ஒரு தம்பதியர் தங்கள் பிள்ளை போல பாவித்து வளர்த்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அயோத்தியா பட்டணம் ராம்குமார் பகுதியில் வசித்து வரும் ராஜா லலிதா தம்பதியர் வீட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அணில் பிள்ளை ஒன்று சுற்றி வந்தது. தென்னை மரத்திலிருந்து கீழே விழுந்து காயம்பட்ட நிலையில் இருந்த அந்த அணிலை மீட்ட இவர்கள் அதற்கு இங்க் பில்லர் மூலம் பாலூட்டி வளர்த்து வந்தனர். ஆனால் இவர்களின் அன்பில் கரைந்து போன அந்த அணில் இவர்களை விட்டு பிரிய மனமின்றி வீட்டில் ஒருவராகவே சுற்றி வருகிறது. வீட்டில் சுற்றித் திரியும் இந்த அணிலுக்கு தேவையான உணவுகளை நேசத்துடன் வழங்கி வருகின்றனர் இந்த தம்பதியர். இவர்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அணிலை 3வது பிள்ளையாகவே வளர்த்து வருகிறோம் என மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் லலிதா. 4 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து ஒரு அணில் குஞ்சு கீழே வந்துச்சு. அது காக்கா தூக்கிட்டு போயிருமோ நான் நினைச்சு அது மேல ஒரு பாசமா அக்கறையா எடுத்து வளர்த்தணும். அது வளர்த்துறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பாசமா எங்க மேல நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மேல எங்க மேல ரொம்ப பாசமா இருக்கு. அதே மாதிரி விழுந்தப்ப பாத்தீங்கன்னா அது பொழைக்குமா என்னன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப இது பண்ணி எப்படி காப்பாற்ற முடியுமா நினைச்சிட்டு இருந்தோம். அது பாத்தீங்கன்னா நாங்க சரி என்ன சாப்பிடணும்னு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டு அது இதுதான் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கு பிள்ளர்ல பால் ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன். அது கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு ஒரு 2-3 நாளா பாத்தீங்கன்னா இதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கேயும் போகாம இதையே பார்த்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா பால் கொடுத்து அப்படியே வளர்த்தி அது நவர முடியாத அளவுக்கு வந்துச்சு. கண்டிஷன்ல கீழே விழுந்ததுலயே ஆனா அது நவர முடியாத அளவுக்கு வந்ததுல பாத்தீங்கன்னா அது இப்ப ரெடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 1 month ஆயிடுச்சு அது ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு. அது எங்க 2 குழந்தைங்க இதுவரையா நாங்க பார்க்க மாட்டோம். 3 என்னோட குழந்தைங்களா நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம்.